தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் வடை சுடுவோம். அதுலேயும் பருப்பு வடை இல்லைன்னா மசால் வடைன்னு சொல்லுவாங்க. அந்த வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காண்டி டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 3 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்போட 1 பங்கு அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்து அரைக்கும் போது வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பருப்பு வடைக்கு நம்ம அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைக்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம சுட்டு எடுக்கும் போது வடை ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா மொறு மொறுன்னு தெரியும். வடை சுடும் போது பெரிய கடாயில் சுடாமல் சின்ன கடாயில் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வடையை நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் மிதமான தீயிலே வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கும் போது உள்ளே உள்ள பகுதியும் நல்லா வெந்துடும். ரொம்ப சூடாக இருக்கும் போது வெளியில் மட்டும் கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸில் நீங்கள் வடை சுட்டு பாருங்கள். வடை நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை போகாமல் இருக்கும். தீபாவளிக்கு பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.